السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வஹி வரத் தொடங்குகிறது. அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நபித்துவத்துடைய ஆரம்ப காலம், மக்காவுடைய ஆரம்ப காலங்கள், எப்போது அல்லாஹுடைய தூதர் ரகசியமாக தங்களுடைய தோழர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைத்தார்களோ, அடுத்த கட்டமாக எப்படி வெளிப்படையாக இஸ்லாமிய அழைப்பை மக்காவில் இருந்த குறைஷி காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வைத்தார்களோ, அப்போது தொடங்கப்பட்ட வேதனை, அப்போது தொடங்கப்பட்ட சோதனைகள் தொடர்ந்து கொண்டே வந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்களோடு இருந்த நபித்தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்? எந்த குடும்பம்? அல்லாஹுடைய தூதர் குறைஷி குடும்பம். குறைஷி குடும்பத்துடைய தலைவராக அந்த காலத்தில் இருந்த அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு எதிரிகளுடைய சோதனைகள் அண்ட விடாமல் மிகப்பெரிய அரணாக அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிப் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் குறைஷிகளால் எதுவும் செய்ய முடியவில்லை. மற்ற எல்லா சஹாபாக்களையும், அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு எல்லா தோழர்களும் வேதனையில் சோதனையில் உட்படுத்தப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் அறிந்த விஷயம்தான். அபூ தாலிப் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து பிரிகிறார், மரணமாகிறார். அல்லாஹுடைய தூதருக்கு கவலைகள் சூழ்கிறது. மிகப்பெரிய அரண் என்னை பாதுகாத்த அபூ தாலிப் அல்லாஹ்வின் உதவியால் இப்போது என்னிடத்திலே இல்லையே. அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குறைஷிகள் அல்லாஹுடைய தூதரையும் தாக்குகிறார்கள். அல்லாஹுடைய தூதருக்கும் வேதனைகளை சோதனைகளை கொடுக்க தயாராகிறார்கள். ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் வீதியின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை தூறி வாசினார்கள், மண்ணை தூறி எறிந்தார்கள். முகமெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு மண்ணாகியது, தலையெல்லாம் மண்ணாகியது. அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள். அவர்களுடைய மகள் பார்க்கிறார்கள், என் தந்தையே, உங்களுக்கு இந்த நிலைமையா? உங்களுடைய முகமெல்லாம் மண், உங்களுடைய தலையெல்லாம் மண். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், என் மகளே, நீ அழாதே, அல்லாஹ் உம்முடைய தந்தையை ரசூலை பாதுகாப்பான். அபூ தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளாத இந்த குறைஷி காஃபிர்கள் அபூ தாலிப் சென்றதற்கு பிறகு என்னோடு இப்படி நடந்து கொள்கிறார்களே என்று அபூ தாலிபை நினைவு கூர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கா புறக்கணித்தது. எம்முடைய உறவினர்கள் வாழக்கூடிய வேறு ஊரை நோக்கி பயணிப்போம். தாயிஃபை நோக்கி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 மைல் தூரம் பயணம் செய்கிறார்கள். தாயிஃபை சென்றடைகிறார்கள். பனு தகீஃப், உஸ்ரத்து தகீஃப் கோத்திரத்தார்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார்கள். தகீஃப் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்திக்கிறார்கள். தாயிஃபில் அப்து யாலில் வ மஸ்ஊதுன் வ ஹபீப், 3 தலைவர்கள். 3 தலைவர்களையும் அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பை எடுத்து வைக்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள். அதில் ஒருவர் சொன்னார், யம்ருது சியாபல் கஅபா இன் கான அல்லாஹு அர்ஸலக். கஅபாவின் திரையை பிடித்து நான் ஆட்டுவேன், அல்லாஹ் உம்மை நபியாக அனுப்பியதற்கு. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட எதிர்ச்சொல் பாருங்கள். இன்னொருவர் சொன்னார், வல்லாஹி, இன்னொருவர் சொன்னார், மா வஜதல்லாஹு அஹதன் யுர்சிலுஹு கைரக். இந்த உலகத்தில் எந்த தாயியும் இந்த வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார். எந்த அழைப்பாளருக்கும் இந்த ஒரு எதிர்ச்சொல் விழுந்திருக்காது. அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹ்விற்கு வேறு ஆள் இல்லையா? உம்மையா அல்லாஹ் ரசூலாக அனுப்பினான்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பார்த்து இன்னொருவர் சொன்னார், உம்மிடத்திலே நான் ஒருபோதும் பேச மாட்டேன். தாயிஃபுடைய மக்களிடத்திலே அழைப்பு பணி செய்கிறார்கள். எல்லா மக்களும் புறக்கணிக்கிறார்கள். தாயிஃபுடைய பயணத்தில் ஒருவர் கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. 10 நாட்கள் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லால் செயல்களால் வேதனை நடக்கிறது. அதுவும் 10வது நாள் கல்லால் எறிகிறார்கள். மஜ்னூன் வந்திருக்கிறார் என்று சிறுவர்களை கூறி கல்லால் எறிந்து விரட்டுகிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் இரத்தம் வடிந்தவர்களாக தாயிஃபிலிருந்து வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து மலக்கை இறக்குகிறான். அந்த மலக்கு சொன்னார், இன்னல்லாஹ கத் சமிஅ கௌல கௌமிக லக் வமா ரத்து அலைக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உம்முடைய சமூகம் உம்மிடத்தில் என்ன கூறியது, நீங்கள் அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் அறிகிறான். வகத் பஅஸ இலைக மலக்கல் ஜிபால், மலக்குகளுடைய மலைகளுடைய மலக்குகளை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். நபியே, நீங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அதை கூறுங்கள், அவர்கள் செயல்படுத்துவார்கள். இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இவர்களை வைத்து ஒன்றோடு ஒன்றாக இணைத்து விடட்டுமா, கட்டளை கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரும் இப்படி பேச முடியாது. முஹம்மது ரசூலை தவிர இப்படி யாரும் வேறு இரக்க குணத்தை வெளிப்படுத்த முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். தாயிஃபுடைய பயணம், அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த, எல்லா சோதனைகளிலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட சோதனைகள் பாருங்கள். அபூ தாலிபுடைய மரணம், அதற்கு பிறகு தாயிஃபுடைய பயணத்திலிருந்து விரட்டப்படுதல், மூன்றாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம். அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளமெல்லாம் நெருக்கமாகிறது. சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கவலைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நபியே, இந்த பூமிகளில் உள்ள இந்த மக்கள் உங்களை புறக்கணித்தால் என்ன, வானங்கள் பூமிகளை அரசாட்சி செய்யக்கூடிய உங்களுடைய ரப்புல் ஆலமீன் உங்களை அரவணைக்கிறான், உங்களை சந்திக்க விரும்புகிறான் என்று அல்லாஹ் இஸ்ரா வல் மிஅராஜ் உடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்ரா வல் மிஅராஜ். அல் இஸ்ரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து, கஅபாவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மக்திஸ் வரை, பைத்துல் முகத்தஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். இரவுடைய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஆற்றலால் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து பைத்துல் மக்திஸ் வரை சென்ற அந்த பயணம் இஸ்ரா என்று அழைக்கப்படும். மிஅராஜ் என்றால் பைத்துல் மக்திஸில் இருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற பயணம் மிஅராஜ் என்று அழைக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயணத்தில் இன்று பலர் கருத்துக்களில் கூறுவது போல அல்லாஹ்வுடைய தூதர் கனவில் சென்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ரூஹ் சென்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு சென்றது என்பது கிடையாது. அஹ்லு சுன்னாவுடைய கருத்தின்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உடலாலும் தங்களுடைய ரூஹாலும் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான். பிஅப்திஹி, அப்த் என்ற பதம் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் ரூஹாலும் இருக்கக்கூடிய மனிதருக்குத்தான் அப்த் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் இங்கே ரசூல் என்று சொல்லவில்லை, நபி என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவனுடைய அடிமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரமுடைய வார்த்தை அது, பிஅப்திஹி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனிலே 3 இடங்களில் அல்லாஹ் இப்படி அழைக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. இரண்டாவது முறை தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. மூன்றாவது முறை வஅன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யதுஉ. இந்த 3 முறைகளில் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிஅப்திஹி என்று அழைக்கிறான். என்னுடைய அடிமை, என்னையே வணங்கக்கூடியவர், எனக்காகவே வாழக்கூடியவர், என்னிடத்திலேயே தன்னை சரணடைய வைத்த பிஅப்திஹி, என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ராவுடைய பயணம் எப்போது நடந்தது என்பதில் அறிஞர்கள் மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சிலர் ரபியுல் அவ்வல் மாதத்தில் என்று, சிலர் ரஜபுடைய மாதத்தில் என்று, இன்னும் பலர் ஹிஜ்ரத்துடைய பயணத்திற்கு முன்னால் ஆண்டில் என்று, இன்னும் பலர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்லக்கூடிய ஆண்டிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று,
இப்படி பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் தான் அது எப்போது நடந்தது என்பதை அறிந்தவன். ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு சென்றார்கள். மக்காவுடைய வருகைக்கு பிறகு, நபித்துவத்தின் வருகைக்கு பிறகு மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால், நபித்துவத்திற்கு பிறகு மதீனாவிற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ஆற்றலால் சென்றார்கள். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்துல் இஸ்ரா 1வது வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மகத்துவமிக்கவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சுப்ஹானல்லாஹ், அவனுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது தெரியுமா? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியானை, தன்னுடைய அடிமையை அழைத்து சென்றான். லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. அது எப்படிப்பட்டது? அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அல்லாஹ் அந்த சுற்று எல்லைகளை அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். ஏன் அழைத்து சென்றான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த நபிக்கு நாம் காட்டுவதற்காக, எம்முடைய அத்தாட்சிகளை அந்த தூதருக்கு நாம் எடுத்து வைப்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் அவன்தான் கேட்கக்கூடியவன், அவன்தான் பார்க்கக்கூடியவன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அஹ்மத் ரஹிமஹுல்லா, இமாம் திர்மிதி போன்ற எல்லா அறிஞர்களும் பல வடிவங்களில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணம் எப்படி நடந்தது, அதில் நாம் பெற இருக்கின்ற படிப்பினைகள் என்ன என்பதை மற்றும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், பைன அன இன்தல் பைத்தி பைன அன்-நாஇமி வல் யக்தான், நான் காபாவின் அருகில் உறங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்போது ஒரு சத்தம் கேட்டது. இந்த மூவரில் ஒருவரா அவர்? யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஹம்ஸா, ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த மூவரும் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த மூவரில் ஒருவரா அவர்? ஆம். அந்த மலக் என்னிடத்தில் நெருங்கி வந்தார், என்னுடைய பகுதியை பிளந்தார். ஜம்சம் நீரை அவர் கொண்டு வந்திருந்த தங்கத்தாலான பாத்திரத்தில் இருந்து ஜம்சம் நீரை எடுத்து என்னுடைய கல்பை கழுவினார். என்னுடைய கல்பை கழுவப்பட்டு மீண்டும் அதே இடத்திலே வைக்கப்பட்டது. ثم حشي ايمانا وحكمه, அதற்கு பிறகு அந்த கல்பில் ஈமானும் ஹிக்மத்தும் நிறைந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பை பிளக்கிறார்கள். அவர்களுடைய கல்பு வெளியே எடுக்கப்படுகிறது. ஜம்சம் நீரால் அந்த கல்பை சுத்தப்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது முழுமையாக்கப்பட்டது, நிரப்பப்பட்டது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். எப்படி நடக்கும் என்ற சிந்தனையை ஒரு முஸ்லிம் வைக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை என்ன? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்கிறார்கள், உதீது பில் புராக், புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்பட்டது. அது என்ன? வஹுவ தாபத்துன் அப்யத், வெள்ளை நிறமுடைய ஒரு விலங்கினம். அது தவீலுன் ஃபௌகல் ஹிமாரி வ தூனல் பகல், அது கோவேரி கழுதையை விட உயரமானதும் கிடையாது, கழுதையை விட ஒரு குதிரையை விட உயரமானதும் கிடையாது, கோவேரி கழுதையை போன்று குட்டையானதும் கிடையாது. இரண்டிற்கும் நடுத்தரம் உள்ள ஒரு வாகனம், ஒரு விலங்கினம் அது. சுப்ஹானல்லாஹ், அதனுடைய சக்தி என்ன? யதஉ ஹாஃபிரஹு இன்த முன்தஹா தர்ஃபி, அது எவ்வளவு தூரம் பார்க்கிறதோ அந்த தூரத்தில் தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். அல்லாஹு அக்பர். அந்த புராக்குடைய வாகனம் எவ்வளவு தொலைவில், அது பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அடுத்த கணம் அதனுடைய பாதம் அந்த இடத்தில் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய படைப்பு அது. புராக்குடைய வாகனம் கொண்டு வரப்பட்டது. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அது கொண்டு வரப்பட்டவுடன் அது திமிரியது, மிளிர்ந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அபி முஹம்மதின் தஃஅலு ஹாதா, இப்படியா முஹம்மது இடத்தில் நடந்து கொள்கிறாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபமா ரகிபக அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின்,
அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இவரை போன்று உன் மீது யாரும் ஏறியது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான உம்மை போன்று உன் மீது இவரை போன்று யாரும் ஏறியது கிடையாது. அதற்கு பிறகு அது தணிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கண்கள் சிமிட்டுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் குதிரத்தால் சென்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் 2 ரக்அத் தொழுகை நடத்துகிறார்கள். யாருக்கு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட ரசூல்மார்களுக்கு. மஹாஃபித் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். அதற்கு பிறகு வெளியே வந்தார்கள். வெளியே வந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். ஒரு பாத்திரத்தில் மது இருந்தது, இன்னொரு பாத்திரத்தில் பால் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்தர்துல் லபன், எதை தேர்ந்தெடுத்தார்கள்? பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இக்தர்தல் ஃபித்ரா, நீங்கள் ஃபித்ரத்தை, இயற்கையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவரை இஸ்ராவுடைய பயணம். இஸ்ரா என்றால் என்ன? மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணம் ஆரம்பமாகிறது. ஃபஅரஜ பி இல ஸமாஇத் துன்யா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றி வானத்தை நோக்கி செல்கிறார்கள். பூமியுடைய முதல் வானம். கதவு தட்டப்படுகிறது. அந்த ஹாசின், காவலாளி கேட்கிறார், யார் நீங்கள்? மன் ஹாதா? சொன்னார்கள், ஜிப்ரீல். ஹாதா ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஹல் மஅக அஹத், உங்களோடு வேறு யாராவது இருக்கிறார்களா? ஆம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அவர் ரசூலாக அனுப்பப்பட்டவரா? அவர் அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். அல்லாஹ்வுடைய அரசாட்சி, அல்லாஹ்வுடைய அரசாட்சி. மாலிகில் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அவனுடைய அரசாட்சி. அங்கே ஜிப்ரீலும் மலக்குகளுடைய தலைவரும், தனக்கு கீழுள்ள மலக் அனுமதி கொடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கேட்கப்படுகிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? ஆம், அவருடைய வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உள்ளே வரவேற்றார்கள். உள்ளே வந்தவுடன் ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அந்த முதல் வானத்தில். அவருக்கு வலப்புறம் வெண்மை நிறத்துடைய அவருடைய வலப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது, இடப்புறம் ஒரு கூட்டம் இருந்தது. வலதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் சிரித்தார் அந்த மனிதர். இடதுபுற கூட்டத்தை பார்த்து அவர் அழுதார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கப்பட்டது, ஏன் இந்த மனிதர் இப்படி செய்கிறார்? யார் இவர்? மன் ஹாதா? ஹாதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் ஆதம். அவருடைய வலப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் அஹ்லுல் ஜன்னah. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும். அவர்கள் சொர்க்கவாதிகள். இடப்புறம் இருக்கக்கூடிய கூட்டம் நரகத்தை சார்ந்தவர்கள். அல்லாஹ் அதிலிருந்து எம்மை பாதுகாக்கட்டும். ஃபஸல்லிம அலைஹி, உங்கள் நபிக்கு, உங்களுடைய தந்தைக்கு சலாம் சொல்லுங்கள். ஃபஸல்லம்து, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள், மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன் நபிய்யி ஸாலிஹ், என் சாலிஹான மகனே, என் சாலிஹான நபியே, வாருங்கள், எவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறார்கள். உடனடியாக 2வது வானம், கடமைகள் நிறைய இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்க வேண்டி இருக்கிறது. 2வது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். தட்டுகிறார்கள். கேட்கப்படுகிறது, மன் ஹாதா, வந்திருப்பவர் யார்? ஜிப்ரீல். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம். 2வது வானம் திறக்கப்படுகிறது. அங்கே சென்றால் ஒரு மனிதர் நின்றார். யார் என்று கேட்டேன். அவர் இப்னா ஹாலா. 2 மனிதர்கள் நின்றார்கள். 2வது வானத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்போது சொல்லப்பட்டது, ஒரே சாட்சிக்கு பிறந்த 2 மகன்கள், யஹ்யா, ஈசா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். இருவருக்கும் சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். பதில் சொன்னார்கள், வரவேற்றார்கள். என் சாலிஹான சகோதரனே, சாலிஹான நபியே, உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள். அதற்கு பிறகு 3வது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டேன். கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா?
ஆம் உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், வாருங்கள் உள்ளே. அங்கே சென்றால் மூன்றாவது வானத்தில் இருந்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹுவ கத் உஅதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அவருக்கு பாதி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் படைத்ததில் அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். சலாம் சொல்லும்படி கட்டளையிடப்பட்டது. சலாம் கூறினேன். அவர் கூறினார், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவது வானம் அழைத்து செல்லப்பட்டது. தட்டப்பட்டது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வர கட்டளையிடப்பட்டதார். ஆம், வருகை நல்வரவாகட்டும், அவர்கள் வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கதவு திறக்கப்பட்டது. அங்கே சென்றால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். சலாம் கூறினோம். சலாமிற்கு பதில் சொன்னார்கள், வாருங்கள் சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே என்று வரவேற்றார். அதற்கு பிறகு ஐந்தாவது வானம் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், இங்கே வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சலாம் கூறினேன். அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். அவர்கள் கூறினார்கள், சாலிஹான அஹியே, சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று. அதற்கு பிறகு எத்தனை வானம்? ஆறாவது வானம். ஆறாவது வானத்தில் கதவு தட்டப்பட்டது. யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உங்களோடு யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாருங்கள், உங்களுடைய வருகை நல்வரவாகட்டும், உங்களுடைய வருகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அங்கே உள்ளே நுழைந்தால் யார் இருந்தார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சலாம் கூறினேன். பதில் சொன்னார்கள், சாலிஹான சகோதரரே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று வரவேற்றார்கள். நான் திரும்பி சென்றேன். செல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. சொன்னார்கள், இன்ன குலாமன் புஇஸ பஅதி, இந்த சிறுவர் எனக்கு பிறகு, இந்த வாலிபர் எனக்கு பிறகு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னுடைய உம்மத்தில் நுழையக்கூடிய கூட்டத்தை விட இவருடைய உம்மத்தில் சொர்க்கத்தில் அதிக மக்கள் நுழைவார்கள். அதை நினைத்து நான் அழுகிறேன். கவலை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ளத்தில். இந்த நபி அவர்களோடு பெரும்பான்மையான கூட்டத்தை அழைத்து செல்லுவார், ஆனால் என்னை விட அவர் கூட்டத்தில் மிஞ்சிவிட்டாரே சொர்க்கத்தில் அழைத்து செல்வதில் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள். அதற்கு பிறகு ஏழாவது வானம். ஏழாவது வானத்தின் கதவு தட்டப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யார் உங்களோடு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து வரும்படி கட்டளையிடப்பட்டதா? ஆம், அவர்களுடைய வருகை நல்வரவாகட்டும். உள்ளே சென்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏழாவது வானத்தில் முஸ்னிதன் பஹ்ரஹு இலல் பைத்துல் மஅமூர், தன்னுடைய முதுகை பைத்துல் மஅமூருடைய சிவற்றில் சாய்ந்தவராக அமர்ந்திருந்தார். அல் பைத்துல் மஅமூர் காபாவிற்கு நேராக ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இல்லம். எப்படி இங்கே ஒவ்வொரு சதா கணமும் அல்லாஹ்வை தவாஃப் செய்கிறோமோ, அது போன்று மலக்குகள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக உள்ள இல்லம் அது அல் பைத்துல் மஅமூர். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யதுகுலுஹு குல்ல யௌமின் 70000 மலக்கின், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூரில் 70000 மலக்குகள் நுழைகிறார்கள். அவர்கள் வெளியே வந்தார் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். உலகம் அழியும் வரை எத்துணை நாட்கள்? ஒவ்வொரு நாளும் 70000 மலக்குகள் என்றால் இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கையை விட மலக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்கள், இதில் குறைவானவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்கள். ஆனால் மலக்குகள் சதா கணமும் அல்லாஹ்வை புகழ்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற வானம், இந்த பானத்திலே ஒரு ஜான் கூட காலி கிடையாது. இல்லா வ மலக்குன் ராக்கிஅ இல்லா வ மலக்குன் சாஜித். அதிலே ஒரு மலக் ருக்கூஇலே இருப்பார், இன்னொரு மலக் சுஜூதிலே இருப்பார். அவ்வளவு கோடான கோடி மலக்குகள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய முதுகை சாய்த்திருந்தார்கள். ஹாதா அபூக், இவர்கள் தான் உங்களுடைய தந்தை. ஃபஸல்லிம் அலை, சலாம் கூறுங்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் சலாம் கூறினேன். ஃபரத்த ஸலாம், அவர்கள் சலாமிற்கு பதில் சொன்னார்கள். மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வன் நபிய்யி ஸாலிஹ், சாலிஹான என்னுடைய மகனே, சாலிஹான நபியே, வாருங்கள் என்று அழைத்தார்கள். 7 வானங்களுடைய பயணம் முடிந்தது. 7வது வானம், இந்த பூமியுடைய, இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடியது 7 வானங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7வது வானத்தை ஒப்பிடும் பொழுது அல்லாஹ்வுடைய குர்சி, அல்லாஹ்வுடைய குர்சி
வசிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ்வுடைய குர்சி இந்த 7வது வானத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்திற்கு சமம். இந்த 7வது வானம் அல்லாஹ்வுடைய குர்சியோடு ஒப்பிடும் பொழுது பாலைவனத்தில் வீசப்பட்ட ஒரு மோதிரத்திற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு மேலே செல்ல ثم ذهب بي الى السدرة المنتهى. ஒரு மரம், அது யானையுடைய காதுகளுடைய சோலைகளை போன்ற கிளைகளை உடைய மரம், அது சிதறத்துல் முன்தஹா. முன்தஹா அதுதான் எல்லை. அதற்கு மேல் யாரும் செல்ல முடியாது அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல். சிதறத்துல் முன்தஹா அந்த மரத்தை அடைந்தோம். அந்த மரத்திற்கு கீழ் இருந்து 4 ஆறுகள் ஓடியது. ஃபஸஅல்து ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டேன், இந்த ஆறுகள் எங்கே செல்கிறது? 2 ஆறுகள் சொர்க்கத்தை நோக்கி, இன்னொன்று 2 ஆறுகள் இந்த பூமியை நோக்கி. பூமியை நோக்கி செல்லக்கூடிய ஆறுகள் எது? அந்நீலு வல் ஃபுராத்து, நைல் நதியும் யூப்பிர்தஸ் நதியும். இந்த 2 நதிகளும் சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து கிளம்பி வரக்கூடிய நதிகள். அது எப்படி வருகிறது, எப்படி பூமிக்கு சேர்கிறது? அல்லாஹ்வை தவிர அந்த ஞானத்தை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு பிறகு அழைத்து செல்லப்பட்டேன் தனியாக என்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். 7 வான இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் உங்களை புறக்கணித்தாலும் நபியை நான் இருக்கிறேன் உங்களுக்காக, வாருங்கள் என்னை சந்திப்பதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டது நேரடியாக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அல்லாஹ்வை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹா சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள் என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, ஹல் ரஅய்த ரப்பக், உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்த்தீர்களா? நூருன் அன்ன அராஹ், அவன் வெளிச்சமானவன், அவனை எப்படி நான் பார்ப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அய்யனாம், அவனுக்கு உறக்கம் தேவை கிடையாது. யக்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉ, தராசை அவன்தான் தாழ்த்துகிறான், தராசை அவன்தான் உயர்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைக்கக்கூடியது, அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். அல்லாஹு நூரு ஸமாவாத்தி வல் அர்த், நூருன் அலா நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சமாகும். யார் அதை விளக்குகிறாரோ பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகள் அனைத்தையும் அந்த வெளிச்சம் சுட்டரித்துவிடும். அல்லாஹு அக்பர். நபி மூசா கேட்டார், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். அலைஹிஸ்ஸலாம், மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது, வேண்டுமானால் இந்த மலையை பார். அல்லாஹ் அவனுடைய விரலின் கீறல் அளவுள்ள ஒளியை இறக்கினான். மழை வெடித்தது. மூசா பஸ்பம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கம் அடித்து விழுந்தார்கள். எழுந்தவுடன் சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு என்னை மன்னித்துக் கொள், நான் உன்னை நம்பிக்கை கொண்டதில் முதலாமவன். அல்லாஹுவை யாரும் பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹுவை பார்க்கவில்லை. அல்லாஹுவை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தன்னை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 நேர தொழுகைகளை அதில் கட்டளையாக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 நேர கட்டளைகளை கொண்டு மறுபடியும் அல்லாஹ்வை சந்தித்து விட்டு பூமியை நோக்கி இறங்கி வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வானம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மா ஃபரத ரப்புக அலா உம்மத்திக், உங்கள் சமூகத்தின் மீது அல்லாஹ் எதை கடமையாக்கினார்? குல்து 50 ஸலாத்தன், 50 நேர தொழுகைகளை. அப்படியா? இர்ஜி இலா ரப்பிக் ஃபஸ்அல்ஹு அத்தக்ஃபீஃப், குறைத்து கேளுங்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத் அதை செயல்படுத்த சக்தி பெறாது. நான் பனி இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டேன், நான் பார்த்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்பினைகளை பெற்றிருக்கிறேன், இவர்கள் ஒருபோதும் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். 50 நேர தொழுகைகள், குறைத்து கேளுங்கள். ஃபரஜஅது இலா ரப்பி,
என் ரப்பிடத்திலே சென்றேன், யா அல்லாஹ் குறைத்துக் கொடு என் சமூகத்திற்கு, யா அல்லாஹ் குறைத்துக் கொடு என் சமூகத்திற்கு. குறைக்கப்பட்டது 5 நேர தொழுகைகள். மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வானம் வருகிறது. கேட்டார்கள், அல்லாஹ் இப்போது என்ன செய்தான், எதை கடமையாக்கினான்? அல்லாஹ் 5ஐ குறைத்திருக்கிறான். மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இதை உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது, குறைத்து கேளுங்கள். பனி இஸ்ரவேலர்களிடத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களிடத்திலே படிப்படைகளை பெற்றிருக்கிறேன், செயல்படுத்தாது. மறுபடியும் சொன்னார்கள், யா அல்லாஹ் குறைத்துக் கொடு. இப்படி 5 குறைக்கப்பட்டு இறுதியாக 5 நேர தொழுகையாக மாறியது. சொல்லப்பட்டது கடமையாக்கும் பொழுது இந்த 5 நேர தொழுகைகளை தொழுதால் 50 நேர தொழுகைகளை தொழுத நன்மைகளுக்கு உன் சமூகம் உட்படுத்தப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்தார்கள், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? 5 நேர கடமைகள், குறைத்து கேளுங்கள் நபியே, இதையும் உம்முடைய சமூகம் செயல்படுத்தாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை உண்மை. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர 5 நேர தொழுகையும் அவர்களுக்கு சிரமமாக இருக்கும், குறைத்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் ரப்பிடத்தில் நான் திரும்பி சென்று இதை கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வெட்கப்படுகிறேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடியும் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து மக்காவை வந்தடைந்தார்கள். உம்முல் ஐமன் அவர்களை சந்தித்தார்கள். இதை சொன்னார்கள். உம்முல் ஐமன் சொன்னார்கள், ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரை இதை மக்களுக்கு வெளிப்படுத்தாதீர்கள், குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க முடியுமா? மறைக்க முடியாது. நபி மக்களுக்கு தெரிவித்தார்கள், நான் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறினார்கள். அபூஜஹல் வந்தான், அல்லாஹ்வுடைய தூதரே முஹம்மது ரசூலே, முஹம்மதே, உங்களிடத்தில் ஏதாவது செய்திகள், புதிய செய்தி இருக்கிறதா? ஆம் அபூஜஹலே, நான் சென்றேன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி, அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து ரப்பை சந்தித்தேன். அல்லாஹ் எனக்கு கடமைகளை கொடுத்தான். அப்படியா? இதுதானா கதை? நான் எங்களிடத்திலே நீங்கள் கூறியதை மக்களை அழைத்தால் சொல்வீர்களா? அவனுக்கு என்ன ஆனது? இவருடைய நாவாலே இவர் பொய்யை கூறுகிறார் என்று நிரூபிக்கக்கூடிய தனம் என்று, நேரம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். அபூஜஹல் சொன்னான், வாருங்கள் குறைஷிகளே, முஹம்மது ஒரு செய்தியை சொல்ல போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாருங்கள் வாருங்கள். எல்லா மக்களும் ஒன்று கூடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து சொன்னார்கள், ஆம், ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி சென்றேன், அதற்கு பிறகு 7 வானங்களை கடந்து சென்றேன். மக்கள் சொன்னார்கள், முஹம்மதுடைய பொய் எம்மை ஆச்சரியப்படுத்துகிறது, உண்மையிலே ஆச்சரியப்படுத்தலாம், பொய்யில் இவர் ஆச்சரியப்படுத்துகிறாரே என்று கைகளை தட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்ரா வல் மிஅராஜ் இது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன, பாடங்கள் என்ன? இஸ்ரா மிஅராஜ் தரும் படிப்பினைகள். முதல் படிப்பினை, இதயம் பிளக்கப்பட்டது, வயிறு பிளக்கப்பட்டு இதயம் எடுக்கப்பட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, இது 2 முறை நடந்திருக்கிறது. ஒன்று, ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் பாலருந்தும் குழந்தையாக ஒப்படைக்கப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் மேதி இருந்து அவர்களுடைய சிறுவர்கள் எல்லாம் கீழே விளையாடி கொண்டிருந்த பொழுது, ஹலீமா சஅதியாவுடைய அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இருந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக இதயம் பிளக்கப்பட்டு கல்பு வெளியே எடுக்கப்பட்டு ஷைத்தானுடைய சதை துண்டு அதிலிருந்து அகற்றப்பட்டது. 2வது முறை மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்லுவதற்கு முன்னால் கல்பு எடுக்கப்பட்டு ஜம்சம் நீரால் குளிப்பாட்டப்பட்டு ஈமானோடும் ஹிக்மத்தோடும் முழுமையாக்கப்பட்டது. 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். 2வது, மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உரையாடல் என்ன சொன்னார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? குறைத்து கேளுங்கள் நபியே. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னை விட இந்த சமூகம் எண்ணிக்கையில் அதிகமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நபி என்றாலும், அவரிடத்திலே அந்த ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை கண்டு வியந்தாலும், ஒரு நபிக்கு அவர் செய்யக்கூடிய அறிவுரை என்ன? அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக என்ன ஒரு தன்மை பாருங்கள்.
அந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக இதை பத்தாது, இதை ஏற்றுக்கொள், இதை உங்களுடைய சமூகம் செயல்படுத்தாது, குறையுங்கள் நபியே. சுப்ஹானல்லாஹ். ஒரு திறமை உள்ள நபிமார்களின் தலைவராக இருந்தாலும், இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவராக இருந்தாலும், அல்லாஹ் படைத்ததில் அந்த படைப்பை போன்று ஒரு படைப்பில்லை என்றாலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட தன் சமூகத்திடத்திலே அதிக முறை அதிக நாட்கள் பழகிய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள். என்ன ஒரு பணிவு பாருங்கள், என்ன ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். மூன்றாவது, தொழுகையுடைய முக்கியத்துவம். இந்த உலகத்தில் எல்லா கடமைகளும் எப்படி கொடுக்கப்பட்டது? வஹீயின் மூலமாக முஹம்மது ரசூலுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரே ஒரு கடமை மட்டும்தான் நேரடியாக அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது. என்ன கடமை? எந்த கடமையை நாம் புறக்கணிக்கிறோமோ, எந்த கடமையை நாம் நிறைவேற்றுவதற்கு சிரமமாக இருக்கிறதோ, எந்த கடமைக்காக உறக்கத்தை துறக்க நாம் தயாரில்லையோ, எந்த கடமைக்காக எம்முடைய வேலைகளை துறக்க நாம் தயாரில்லையோ, எந்த கடமைகளுக்காக எம்முடைய செல்வத்தை துறக்க தயாரில்லையோ, குடும்பத்திற்கு நேரம் உண்டு, உறங்குவதற்கு நேரம் உண்டு, விளையாடுவதற்கு நேரம் உண்டு, சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, அரட்டை அடிப்பதற்கு நேரம் உண்டு, இந்த உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு நேரம் உண்டு. எந்த இறைவனை வணங்குவதற்கு 5 நேர தொழுகைகளை ஒரு நாளில் சரிவர தொழுக முடியவில்லையோ, இல்ல மாஷா அல்லாஹ், அந்த கடமையை அல்லாஹ் நேரடியாக நபிக்கு கூறினார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் எப்படிப்பட்ட கடமை? யாரும் இந்த கடமையிலிருந்து விலக முடியாத கடமை. ஜகாத் செல்வந்தவர்களுக்கு, ஹஜ் செல்வந்தவர்களுக்கு, உடல் வலிமை உள்ளவர்களுக்கு, நோன்பு உடலில் தாக்கத்துள்ளவர்களுக்கு, சக்தி உள்ளவர்களுக்கு. ஆனால் யாராக இருந்தாலும் அவர் நோயாளியாக, அவர் மரண படுக்கையில், அவர் உயிருள்ளவராக, சுகமுடையவராக வயதை அடைந்து விட்டால், இவர்கள் யாராக இருந்தாலும், போர்க்களத்தில் அவர் நின்றாலும் இதை விடுவதற்கு அனுமதி கிடையாது. நின்று தொழ முடியவில்லையா? உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியவில்லையா? படுத்து தொழு. படுத்தும் தொழ முடியவில்லையா? இன்றைய அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கண்ணால் தொழு, சைகையால் தொழு. தொழுகையிலிருந்து எந்த காலத்திலும் விடுதலை கிடையாது. எதிரிகளுக்கு முன்னால் நீ போர்க்களத்தில் நின்றாலும் அந்த நேரத்திலும் நீ தொழுகையை விடக்கூடாது. எப்படிப்பட்ட கடமை! அல்லாஹுடைய கடமை, எல்லா நபிக்கும் அல்லாஹ் இட்ட கடமை. ஆனால் எங்கே நம்முடைய சமூகம்? 5 நேர தொழுகைகள், அதை தொழுவதை விட்டால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் அல்லாஹ்வை மறுத்த காஃபிராகிறான். 5 நேர தொழுகையை தொழுதாலும் நரகம் உண்டு ஒருவனுக்கு. யார் தெரியுமா? யார்? பலர் கேட்டிருப்பீர்கள். யார் அவன்? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. பின்னால் இவர்களுக்கு பின்னால் இவர்களை வந்தடையக்கூடியவர்கள் தொழுகையை பாழாக்குவார்கள். தொழுகையை பாழாக்குது என்றால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அஹ்ரூஹா அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கையா என்ற ஓடையை சந்திப்பார்கள். பெரியவர்களை, சிறியவர்களை, தாய்மார்களை, வயதில் தொழுகையை கடமையானவர்களை, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். சுபஹை சுபஹுடைய நேரத்தில், லுஹரை லுஹருடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் நரகம். தொழுகையை விட்டால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. 4வது, 2 ஹரமுடைய எல்லைகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ் இந்த 2ஐயும் மூமின்களை கொண்டுதான் அல்லாஹ் பலப்படுத்துவான். இந்த 2 ஹரமுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர முடியும். 5வது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்திற்கு பிறகு இன்பம் என்ற ஒரு கணம் மூமின்களுக்கு உண்டு. நபியை, இது சிரமமாக நீங்கள் கழித்தால் இதற்கு பிறகு இதோ இன்பம். எல்லா மூமின்களுக்கும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு நிச்சயமாக சந்தோஷம், மகிழ்ச்சி என்ற கணம் உண்டு. 6வது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தன்மை. மிஅராஜுடைய பயணத்தை காஃபிர்கள் எல்லோரும் மறுத்த பொழுது அபூபக்கரிடத்தில் இதை கொண்டு சென்ற பொழுது சொன்னார்கள், இதை தூதர் சொல்லி இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னஹு சித்திக், அவர் உண்மையாளர். 7வது, லினுரியஹு மின் ஆயாத்தினா, எம்முடைய அத்தாட்சிகளை நாம் காண்பிப்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் என்ன?
அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஷைபா, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஹசனுடைய தரத்தில் அல்லது சஹீஹுடைய தரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்ராவுடைய பயணத்தில் சென்றேன். ஒரு கூட்டம் நரகத்தில் தங்களுடைய உதடுகளை நரகத்தால் ஆன கத்திரிகளால் கத்திரித்துக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள்? ஹாஉலாஇ குத்தபாஉ உம்மத்திக், இவர்கள் உங்களுடைய சமூகத்துடைய ஹத்தீபுகள், பேச்சாளர்கள். என்ன, இவர்கள் இந்த உலகத்தில் நன்மையை ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை பின்பற்றவில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இஹ்லாஸை கடைபிடியுங்கள். அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி மட்டும் செயல்படுங்கள். செய்ததை சொல்லியதை வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களை சூழும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவுடைய பயணத்தில், மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபூரில் தொழுது கொண்டிருந்தவர்களாக பார்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். மூன்றாவது, அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்லாமா அஹ்மத் ஷாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுடைய தரத்தில் கொண்டு வருகிறார்கள். மிஅராஜுடைய பயணத்தில் சென்ற பொழுது இரத்த ஆற்றில் ஒருவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் யார் என்று கேட்கப்பட்டது. ஆகிலுர் ரிபா, வட்டியை சாப்பிட்டவன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதற்கு பிறகு மிஅராஜுடைய பயணத்தில் சிலர் தங்களுடைய இரும்பாலான நகங்களால் தங்களுடைய முகங்களை கீறிக் கொண்டிருந்தார்கள். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் அவர்கள் சொன்னார்கள், ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ அராதிஹிம், இவர்கள் மக்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், மக்களுடைய கண்ணியத்தில் விழுந்தவர்கள், மக்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பவர்கள், பிறரை பற்றியே புறம் பேசி திரிபவர்கள், தங்களை எண்ணாமல் பிறரை எண்ணுபவர்கள், தங்களுடைய ஈமானை எடை போடாமல் பிறர் ஈமானுக்கு எடை போடுபவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள், நரகத்தில் நுழைந்தார்கள். அல்லாஹ் நாடியவற்றை பார்த்தார்கள். சொர்க்கத்திலே ஒரு நறுமணம் வீசியது. அந்த நறுமணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யாருடைய நறுமணம்? மாஷிதா பின்த் ஃபிர்அவுன், இப்னத் ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மகளுக்கு வேலை பார்த்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய குழந்தைகளுடைய நறுமணம். ஏன் அப்படி? ஃபிர்அவுனுடைய மகளுக்கு அவர்கள் தலைவாரி கொண்டிருந்தார்கள். அப்போது சீப்பு கீழே விழுந்தது. அதை எடுத்தார்கள். பிஸ்மில்லா என்று கூறி அந்த பெண், மூசா அலைஹிஸ்ஸலாமை அவர்களுடைய அழைப்பால் இஸ்லாமை ஏற்றவர்கள், பிஸ்மில்லா என்று கூறி எடுத்தார்கள். அப்போது கேட்டால் அந்த ஃபிர்அவுனுடைய மகள், பிஸ்மில்லாவா? ஃபிர்அவுன் தானே. சொன்னார்கள், ரப்பி வ ரப்புகி வ ரப்பு அபீகி அல்லாஹ், என் இறைவனும் உன் இறைவனும் உன்னுடைய தந்தையின் இறைவனும் யார்? அல்லாஹ். சொல்லுவேன் என் தந்தையிடத்திலே, சொல்லுங்கள். ஃபிர்அவுன் அழைத்தான், அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்கிறாயா? ஆம். ரப்பி வ ரப்புக அல்லாஹ். ஒரு பெண். சுப்ஹானல்லாஹ். ஆம். அப்படியா? இந்த பெண்ணை நெருப்பில் வீசுங்கள். குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் அழைத்து வரப்பட்டார்கள். நெருப்பு எரியப்பட்டது. வீசப்படும் முன் அந்த பெண் சொன்னார்கள், ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு ஆசை. நாங்கள் இறந்ததற்கு பிறகு எங்களுடைய எலும்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே கஃனில் அடக்கம் செய்யுங்கள். அப்படியா? செய்யப்படும். எல்லா குழந்தைகளும் வீசப்பட்டார்கள் அந்த பெண்ணின் கண்ணுக்கு முன்னால். கையில் இருந்ததோ ஒரே ஒரு குழந்தை, பால்குடி மறவாத அந்த குழந்தை. அந்த பெண் தயங்கினார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். அந்த குழந்தை சொன்னது, என் தாயே, பொறுமையை கடைபிடி, இதில் நீ விழுந்து கொள். ஃபஇன்ன அஸாபத் துன்யா அஹ்வனு மின் அஸாபில் ஆখিরাহ, இந்த உலகத்தின் வேதனை மறுமையின் வேதனையை விட குறைவானதுதான், சகித்துக்கொள் தாயே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதில்தான் பாடம் இருக்கிறது. உலகத்தின் வேதனை, சோதனைகள் எதுவும் சோதனை அல்ல, மறுமையின் வேதனை தான் மிகப்பெரியது. அதிலிருந்து அஞ்சி வாழுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கௌசருடைய தடாகத்தை பார்த்தார்கள். அது உங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்டது. இன்னும் சில ஹதீசுகளிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்த காட்சிகள் இருக்கிறது. ஆனால் சிலர் அல்லாஹ்வுடைய தூதர் கனவில் கண்டதை அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜில் கண்டதாக சொல்லுவார்கள். சொர்க்கத்தில் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை மிஅராஜுடைய பயணத்தில் பார்த்தார்களா, இஸ்ராவுடைய பயணத்தில் பார்த்தார்களா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இஸ்ரா மிஅராஜ் தரக்கூடிய சுருக்கமான படிப்பினைகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக பாடத்தை பெற்று எம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்படியே கேட்டுட்டோம். நாளைக்கு ஃபஜ்ர் தொழுக சூரியன் மறைஞ்சதற்கு பிறகுதான், லுஹர் தொழுக எம்முடைய மீட்டிங்குக்கு பிறகுதான், அசர் தொழுக வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து மகரிபுடைய பாங்கு வரதுக்கு முன்னாடி தான், அல்லது மகரிப் தொழுக இஷாவுக்கு பக்கத்துல தான், இஷாவுடைய தொழுக தூங்கி எழுஞ்சு டைம் இருந்தா, இல்லன்னா அவ்வளவுதான். அப்படி என்று இருந்தால்
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாக்கட்டும். எம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. இந்த நாடு இவ்வளவு பெரிய பள்ளியை எம்முடைய மக்களுக்காக ஒரு வாய்ப்பாக, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறது. இதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இதன் மூலமாக பலனை பெற்றவர்கள் எம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய வருகையை அங்கீகரிக்கட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டையும் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் சீர்படுத்தட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை எப்படி இந்த பள்ளியில் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில், அவர்களுடைய தோழர்களோடு, அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.